ஹாய் காய்ஸ், வணக்கம். பிளாக் மூக்கி சீசன் 3 ஐ எம் ஸ்டில் யோர் ஜங்குக் சீரீஸ் 3 பார்த்துலாமா? சின்னதாக ரெக்வஸ்ட், அப்படியே வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் தான் கேட்கணும், உங்ககிட்ட தான் கேட்கணும், எனக்காக தான் கேட்கணும். ஏன்னா எனக்கு வந்து இப்போலாம் கமெண்ட்ஸ் வந்து போடுற வீடியோஸ்க்கு அதுக்கான ரிவ்யூ கிடைக்கிறதே கிடையாது. நான் ஒழுங்காக வீடியோஸ் போடுறது இல்லையா? ஏன்னா போடுறதில்லனா ஒழுங்காக சொல்லிவிடுங்கடா. நீ வந்து இந்த இடத்துல எரர் இருக்குது, இது ஏன் இப்படி பண்ணியிருக்க, இந்த மாதிரி வீடியோஸ் ஏன் போடுற, ஏன் அப்படி கேளுங்க. அதுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன், புரியுதுங்களா? நெகட்டிவாக இருந்தால் கேளுங்க, அதில் வந்து மைனஸ் இருந்ததுன்னா சொல்லுங்கள், இது இப்படி பண்ணாதுன்னு சொல்லுங்கள். அது நெகட்டிவோ ப்ளஸ்ஸோ எனக்கு பரவாயில்ல, பட் ஆனால் எனக்கு கேளுங்க, நான் கண்டிப்பாக அதை மாற்றிக்கிறேன். நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் நான் சொல்லியிருப்பேன், ப்ளஸ்ஸோ மைனஸோ சொல்லுங்கள், நான் திருத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு உங்ககிட்டேருந்து எனக்கு கமெண்ட்ஸ் வேணும், அவ்வளோதான். நான் வந்து வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணுறன்றப்போ லாகின்ல இருக்கும், அந்த டைமில் வர அந்த நோட்டிஃபிகேஷன் தான் என்னை பூஸ்டப் பண்ணும். என்னடா அனுப்பியிருக்காங்க, என்னடா போட்டிருக்காங்கன்னு நான் ஈக்கராக ஓப்பன் பண்ணி பார்ப்பேன். பட் ஆனால் அதில் 1 ஷர்ட் வேணும், 2 ஷர்ட் வேணும், இல்லை 5 ஷர்ட் போடுங்க, இது அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் மேக்ஸிமம். பார்த்தா அந்த வீடியோஸ்க்கான ரிவ்யூன்னு பார்த்தா சூப்பர், நல்லாயிருக்கு, ஒரு ஹார்ட்டு, ஒரு இது அப்படி தான் இருக்கும். நான் எக்ஸ்ட்ரா உங்ககிட்ட நான் கேட்குறேன், ப்ளஸ்ஸோ மைனஸோ என்னன்னு பார்த்து நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நான் கேட்குறேன். ஆனால் நீங்கள் சொல்கிறதே கிடையாது, ஏன்னே தெரியலடா. எனக்கு வேணும், மொத்தத்தில் உங்ககிட்டேருந்து எனக்கு ரிவ்யூ வேணும். எந்த வீடியோஸ் போடணும், அது ரிலேட்டட், மைனஸாக இருந்தாலும் பரவாயில்ல, வாய்ஸ் சரியில்லையா, வாய்ஸ் சரியில்லை அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பண்ணணும், எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்டா ப்ளீஸ். அப்படியே வீடியோக்குள்ளே போயிடலாம்டா, ரொம்ப ஓரம் பேசிட்டு. சரி, லாஸ்ட்டாக எல்லாம் முடிச்சிருப்பேன். அப்படின்னா நீங்கள் வந்து அழுதுட்டு நீங்கள் வேணும், உங்ககிட்டேருந்து மொத்தம் வேணும் அப்படின்னு சொல்லி தள்ளி விட்டுட்டு போதுமான்னு சொல்லி கத்தி அழுத்திருப்பீங்க. அவர் அப்படியே சிரிக்கிறாரு. என்ன உங்களுக்கு இப்போ கூட பத்தலை? ஆமாண்டி, பத்தலை. என்ன பண்ணுறீங்க வேணுங்க, உங்களுக்கு தேவை ஆப்போசிட் வேணுதுன்னு சொல்லிட்டேன். கிளம்புங்க ப்ளீஸ், விடுங்க. இல்லடி, ஃபஸ்ட் டைம் உன் வாயில் உங்ககிட்ட இருந்து கேட்கும்போது அதோட ஃபீலே தலையண்டி, அதோட ஃபீலே தானே. தேங்க்ஸ் டி பொட்டாட்டி. தலை போங்க. உங்களுக்கு நான் செட் ஆக மாட்டேன், எப்போவுமே செட் ஆக மாட்டேன். உங்களுக்கும் எனக்கும் ஏணி வச்சா கூட எட்டாது. இது செட் ஆகாது. ப்ளீஸ் எங்க தள்ளுங்க, ப்ளீஸ் பக்கத்தில் நிற்காதீங்க, ப்ளீஸ். உங்களை நான் ரொம்ப ப்ளீஸ் பண்ணுறேன், தள்ளி போங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே, ப்ளீஸ்ன்னு சொல்லிக்கிட்டே நீங்கள் அப்படியே சரிஞ்சு கீழே அப்படியே உட்காந்துக்கிட்டு உங்கள் முட்டியை பிடிச்சிக்கிட்டு அழறீங்க உட்காந்துக்கிட்டு. அவர் ஒரு கால் முட்டி போட்டு அப்படியே உங்ககிட்ட பாரு, என்னை பாருன்னு சொன்னேன். திரும்ப அப்புறம் இல்லை, என்ன வேணும், நீ தான் வேணும், பட் இப்போதைக்கு ரிலாக்ஸ் ஆக இல்லை போகிறேன். சாமி, தயவு செஞ்சு போங்க, உங்களுக்கு கோடி புண்ணியம். இல்லடி, கோடான கோடி புண்ணியம் ஃபார் யூ. இல்லவே இல்லை, சிறுவுக்கு யாரோ மாதிரி இருக்கு, நான் வெளில போகிறேன், தயவு செஞ்சு போங்க அப்படின்னு சொல்லி கையெடுத்து கும்பிட்டு திரும்ப அது பண்ணுவீங்களா? அவர் அப்படியே உங்களை முறைக்கிறாரு. நீங்கள் அவர் முகத்தை பார்க்கவே இல்லை. நீங்கள் திரும்ப கையை கட்டிக்கிட்டு, அதாவது உங்கள் முட்டியை பிடிச்சிக்கிட்டு நீங்கள் இன்னும் அழுதுட்ருக்கீங்க. இதோ பார், வெளில வந்துட்டேன், இன்னும் நீ அழுதுகிட்டே இருந்தேன்னு வச்சுக்கீங்க, திரும்ப வர்றதுக்கு 2 செகண்ட் ஆகாது, பார்த்துக்கோ. இல்லை, தயவு செஞ்சு உள்ளே வந்துடாதீங்க, நான் அழலை, அது இனியும் மீறி வந்துட்டுருக்கு, தயவு செஞ்சு வந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கதவை க்ளோஸ் பண்ணிட்டு, கிளாஸ் ரூம் ஓகேங்களா, கதவை க்ளோஸ் பண்ணிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணல, உங்களுக்கு இன்னும் அழுகையாக வருது. உங்களோட திங்ஸ் எல்லாத்தையும் அப்படியே எடுத்து கடன்னு பேக்குள்ளே வைக்கிறீங்க. பேக்குள்ளே வச்சுட்டு அப்படியே
ஒரு நிமிஷம் அப்படியே கண்ணெல்லாம் பை பண்ணிக்கிட்டு உங்கள் பேக் அப்படியே ஒன் சைடாக மாட்டிக்கிட்டு வெளில வரீங்க. நில்லு. என்ன என்ன வேணும்? நீ தான் வேணும் தரியா? உங்களுக்குலாம் புரியவே புரியாதல்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழுதுகிட்டு திரும்ப நீங்கள் அப்படியே ஓடி வரீங்க. என்ட்ரன்ஸ் அந்த கேட் சைடு பார்த்துக்கிட்டு நீங்கள் வரீங்க. இப்போ பாரு, நெல்லு நெல்லுடி நெல்லுன்னு பாரு, பின்னாடியே வந்துட்டுருக்கேன். உனக்கு தான் பிரச்சனை, எனக்கு ஒன்றும் கிடையாது. எனக்கு எவன் என்ன நினச்சாலும் எனக்கு பிரச்சனையும் கிடையாது. நீ ஃபீல் பண்ணுறன்றதுக்காக இப்போ பாரு. இல்லை, உங்களுக்கு இப்போ என்ன வேணும்? போ. அதான் இப்போ பாருண்ணே, ட்ரெஸ் மொத்தம் எப்படியே போறியாண்ணே? ஆமாம். என்னப்போ உங்களுக்கு? பின்னாடி பிளேசரில் கரடி. பின்னாடி பிளேசரில் கரை சிவரில் என்ன சிவரில் பின் பண்ணி உனக்கு முத்தம் கொடுக்கும்போது பெயிண்டோட கரைன்னு நினைக்கிறேன், தெரில எக்ஸாக்டாக. பட் பேக் சைடில் பெயிண்டோட கரை மாதிரியே இருக்குது. ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு உங்களுக்குலாம் மனசாட்சி இல்லை இல்லை? சரிடி, மனசாட்சி இல்லை தான். வா, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்புறமா போ. பரவாயில்ல, பெயிண்டோட கரை தானே, பரவாயில்ல. யார் என்ன நினச்சாலும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை. போய்த்தே கரை, பெயிண்டோட கரை ட்ரெஸ்ஸில் மட்டும் இல்லை, ஒரு தலை முடியல கூட இருக்குடி. ஆனால் உணவு வாங்காத, தலையில் லைட்டாக இருக்கு. வா. பரவாயில்ல, நீ திருந்த மாட்டடி. என்ன பண்ணுறீங்க? கையை விடுங்க, சீனியர். என்ன பண்ணுறீங்க? எல்லாரும் பார்க்குறாங்க, கையை விடுங்க. எவன் பார்த்தா எனக்கு என்ன? வா. என்ன பண்ணுறீங்க? ஒன்றும் பண்ணல, ஜஸ்ட் தட்டி விடுறேன். சுண்ணாமுக்கிற மாதிரி தான் இருக்கு. இரு. இல்லை, நானே இருன்னு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பேக் சைடில் இந்த தலையில் எல்லாமே அப்படியே தட்டி விடுறாரு. அது தட்டினாலே லைட்டாக அப்படியே போகிற மாதிரி தான் இருக்குது. வெக்கமே இல்லைல்ல உங்களுக்கு? இப்படி பண்ணுற மாதிரி வெக்கமே இல்லை. எனக்கு வெக்கம்லாம் இல்லை. உனக்கு என்ன வாய் கொஞ்சம் பெருசாகுது? நீ புரியல. இது இப்படி அம்மா நாப்பில் போவ என்னடி? என்ன? இல்லை, கையை மட்டும் விடுங்க, நான் போகணும். சரி, அழாதா. அழுது எல்லாம் கண்ணெல்லாம் செவந்து போயிட்டு. எனக்கு செவக்கிற அளவுக்குலாம் நான் ஒன்றும் கலர் கிடையாது, நான் கிளம்புறேன். கலர் இல்லை மயிர் இல்லைன்னு ஏதோ பேசணும்னு வச்சுக்கேன், பள்ளி போய்த்துருண்டி. நீங்கள் காலையே வாங்கல, நீங்கள் மட்டும் அப்படியே போகிறீங்க. அவர் உங்கள் பேக் சைடை உங்களை ஃபாலோ பண்ண மாதிரி வந்துட்டுருக்காரு. நீங்கள் திரும்பி பார்த்துக்கிட்டே போகிறீங்க. எதுக்கு பின்னாடியே வரீங்க? எடி, ரோட்டில் தான் நடக்கிறேன். கூட உன் கையை பிடிச்சிட்டு ஒன்றும் நடக்கலைல்ல? என்ன சொன்னாலும் திரும்ப அதையே பண்ணிகிட்ருக்கீங்க. நான் கிளம்புறேன். அப்படின்னு சொல்லி நீங்கள் அழுதுகிட்டு நீங்கள் பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு நின்றுட்டுருக்கீங்க. பஸ் ரொம்ப நேரமாக வரவே இல்லை. அவருமே பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு அவருமே ஒரு சைடில் நின்றுட்டுருக்காரு, நீங்கள் ஒரு சைடில் நின்றுட்டுருக்கீங்க. நிறைய பசங்க வராங்க, நிற்கிறாங்க. திடீர்னு அப்புறம் பைக்கில் லிஃப்ட் கேட்டு அந்த மாதிரிலாம் போயிட்டுருக்காங்க. என்னடி, பஸ் எத்தனை மணிக்கு தான் வரும்? வரும்போது நான் போய்ப்பேன். நீங்கள் பேசல, அழுது தொலையாத. ஆனால் அழறது அப்படி எங்கேருந்து தான் பிறந்தாலோ தெரில, இப்படி ஒரு மென்டாலிட்டியோட அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ½ கிட்ட நின்றுட்டுருக்கீங்க. ½ அவர் சும்மா இருக்கிறதே கிடையாது. சும்மா விசில் அடிக்கிறது, அப்படியே உங்களை பார்த்து அப்படி சைட் அடிக்கிறது, ஒரு மாதிரி பார்வையெல்லாம் ஒரு மாதிரி தான் இருக்குது. நீங்கள் அப்பப்போ அப்படியே திரும்பி அப்படியே சிலுத்துக்கிறீங்க. என்ன இவெல்லாம் மனுஷனா அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டேன். இவன் அப்படி தான் இப்போது பஸ்ஸுமே வந்திருக்கோம். ஏறி இருப்பீங்க, சீட்டு இல்லை, ரொம்ப நேரமாக அப்படி நின்றுட்டே இருக்கீங்க. உங்கள் பக்கத்தில் வந்து நின்றுட்டுருக்காரு. என்ன பண்ணுறீங்க?
யாராவது ஏதாவது தப்பாக நினைப்பாங்க, ப்ளீஸ் விலகி நில்லுங்க. பாரு, நீ மட்டும் அழுதுன்னு வச்சுக்கியா, என்ன படம் தெரியாது. பேக் சைடு தான் நின்றுருக்கேன். அப்புறம் வர சீட்டு வேறு மாதிரி ஏதாவது நடந்துடும், பார்த்துக்கோ. அப்படின்னா நீங்கள் தள்ளி நில்லுங்க. இல்லை, இப்படி தான் நிற்பேன். ஏன்? ஏண்டி, நான் இப்படி நிற்கலாம், இன்னொருத்தன் வந்து நிற்பான், பரவாயில்லையா? இல்லை, நான் டெய்லி ரெகுலராக இப்படி தான் பஸ்ஸில் வந்துட்டுருக்கேன். யாரும் என்கிட்ட அப்படி நடந்துக்கிட்டது கிடையாது. காரணம் எனக்கு இந்த கலர். ஈ கடவுளே, ஏண்டி உனக்கு? ஆமாம், இந்த மாதிரி கலராக இருக்கும். பொண்ணுங்க கிட்டலாம் வந்து யாரும் உரச மாட்டாங்க, தள்ளி இல்லைங்க அப்படின்னு சொல்லி காலை அப்படி மிதிக்கிறீங்க. என்னடி பண்ணுறா, வலிக்குது. நீங்கள் அப்படியே தெரியாத மாதிரி நின்றுட்டுருக்கீங்க. அவர் அப்படியே காலை அப்படியே தூக்கிட்டு உதறாரு. நீங்கள் அப்படியே கண்டுக்கவே இல்லை. கிராதகி என்ன பண்ணிவிட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி நிற்கிறா பாரு. இவெல்லாம் ஓவர் இன்னசென்ட் சொன்னால் எவனா நம்ம போனா வெள்ளி விஷப்பாட்டு. இப்படி வா. இல்லை, இப்படி வாடின்னு. எதுக்கு? நான் எதுக்கு வரணும்? தயவு செஞ்சு அழுத துளையாடி உன் காலில் வேணாலும் விழுறேன். பஸ் இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே கிராஸ் ஆகுது பஸ்ஸில். கிட்டத்தட்ட ஸ்டாண்டிங்கில் ஒரு 5 to 6 மெம்பர்ஸ் நின்றுட்டு இருந்திருப்பாங்க. இப்போது அப்படியே ஸ்டேஜ் கூட அதாவது பஸ் ஸ்டேஷன் வந்து கிராஸ் ஆக நிறைய பேர் அப்படியே ஆட் ஆகுறாங்க. இப்போது கூட்டம் கொஞ்சம் அதிகமாகவே அப்படியே ஜங்குக் உங்கள் பக்கத்தில் வந்து நின்றுட்டுருக்காரு. என்ன பண்ணுறீங்க? தள்ளி போங்க. இதோ போகிற நான் வேணும்லாம் வந்து தள்ள கூட்டமாக இருக்குது, அதனால் உன் பக்கத்தில் வந்து நின்றுட்டுருக்கேன். எவனா வந்து நின்னா எனக்கு கடுப்பாகும். பரவாயில்ல, நீங்கள் தள்ளுங்க. யாரும் என்கிட்ட அப்படிலாம் நடந்துக்க மாட்டாங்க. நான் மட்டும் அப்படி நடந்து போனோம், எனக்கு புரியல. ஆமாம், நீங்கள் அப்படி நடந்துப்பீங்க. தள்ளுங்க. யாராவது ஏதாவது சொல்லுவாங்க, உங்களை தப்பு சொல்ல மாட்டாங்க, என்ன தான் தப்பு சொல்லுவாங்க. தள்ளுங்க. காரணம்? சரி, அழுது தொலையாத. காரணம் என்ன? நீ வெள்ளை, நான் கருப்பனா? நீங்கள் வெள்ளை, நான் கருப்பன். நான் தான் உங்கள் மேலே ஏறி விழறேன்னு சொல்லுவாங்க. ஐயோ, இவ்வளோ இந்த கருப்பாக பிடிச்ச கடவுள் மட்டும் என் கையில் கிடச்சான், சாவடிச்சிருவானு. தயவு செஞ்சு தள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பியை பிடிச்சிக்கிட்டு அப்படியே ஓரமாக நின்றுட்டுருப்பீங்களா? ஒரு பாட்டிமா வந்து இறங்குற ஸ்டேஜ் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திருப்பாங்க. அந்த இடத்துல அப்படியே கேப் கிடச்சது, நீங்கள் உட்காந்துக்குறீங்க. ஏண்டி, அங்கே கொஞ்சம் இடம் தானே இருக்குது, நகரேன், நானும் உட்காந்துக்கிறேன். எங்க லேடிஸ் உட்காந்துட்ருக்காங்க, பக்கத்தில் வந்து உட்காரணும்னு சொல்கிறீங்க. போயிட்டு அங்கே ஏதாவது சீட் இருக்கான்னு பாருங்கள் சீனியர், இங்கே பார்க்காதீங்க. சரிடி, நான் உட்காரல, கேட்கல. ஆனால் எப்படி தான் மூஞ்சி இப்படி சிலுப்பிட்டு போதோ தெரியல, இவ்வளோக்கு மட்டும் அப்படின்ட்டு அவர் மட்டும் அப்படியே பார்த்துட்டு வராரு. உங்கள் ஸ்டாப் அப்படியே வருது. உங்கள் ஸ்டாப் வந்தோடனே இப்படி இறங்குறீங்க. உங்கள் பின்னாடி அவரும் இறங்குறாரு. ஏன் சீனியர்? ஏண்டி, இது என்ன உங்கள் அப்பா வீட்டு ரோடா? இல்லை, கேட்குறேன், இது உங்கள் அப்பா வீட்டு ரோடான்னு கேட்குறேன். இல்லை, எனக்கு என்ன, நீங்கள் எங்கே வேணாலும் நில்லுங்க, எங்கே வேணாலும் போங்க, என் பின்னாடி மட்டும் வராதிங்க. நீ என்னோட தானே உன் மேலே முத்திரையே குத்திட்டேன். சும்மா ஏன் பின்னாடி வராதீங்கன்னு சொன்னேன்னு வச்சுக்கேன், இங்கே நடு ரோட்லேயே உன் கழுத்தில் தாலி கட்ட வேண்டி வரும், பார்த்துக்க. என்ன? உன் கழுத்தில் நடு ரோட்டில் தாலி கட்டு வண்டி. நீங்கள் எதுவுமே பேசலை, அப்படியே கண்ணால் எரிக்கிற மாதிரி அவரை பார்த்துட்டு நீங்கள் கடன்னு சொல்லிட்டு உங்கள் வீட்டுக்கு அப்படியே கிளம்புறீங்க. அதாவது ஒரு 2 ஸ்ட்ரீட் தள்ளி, உங்கள் பஸ் ஸ்டாப்லேருந்து ஒரு 2 ஸ்ட்ரீட் தள்ளி அப்படின்ற மாதிரி இருக்கும். உங்கள் பின்னாடியே உங்கள் ஸ்ட்ரீட்டுக்கு முன்னாடி ஸ்ட்ரீட் வரைக்குமே வந்திருப்பார். வந்துட்டு அங்கே இருந்துட்டு அப்படியே பார்த்துட்டே நின்றுட்டு இருந்திருப்பார். நீங்கள் திரும்பி கூட பார்த்துருக்கவே மாட்டீங்க. கடைசியாக அவங்க வீட்டுக்குமே போயிட்டு அவ்வளோ அழுகாறீங்க. இன்றைக்கி நடந்ததெல்லாம் நினச்சி பார்த்துக்கிட்டு அவ்வளோ அழுக. இப்போ அப்படி தான் ஒரு 2 days ஸ்கிப் ஆகுது. இங்கே ஜங்குக்குமே ஃபேர்வெலுக்கு அப்புறம் காலேஜ் கிடையாது. முன்னாடியே உங்களுக்கு எக்ஸாம்ஸ்லாம் ஓவராக இருக்கும். ஸோ காலேஜ் இப்போது லீவ் டைம் இல்லைங்களா?
ஸோ நீங்கள் வீட்டில் இருப்பீங்க அப்படின்னு சொல்லி ஒரு 2 நாள் விட்டுடலாம், இல்லை பார்க்க வேணாம், டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி விட்டுருப்பாரு. பார்த்தா நீங்கள் ஊருக்கு கிளம்பி போயிருப்பீங்க, உங்கள் கசின் சிஸ்டர் வீட்டுக்கு ஊருக்கு கிளம்பி போயிருப்பீங்க. அவரும் வந்து டெய்லி பார்க்குறாரு, இல்லை எங்கே போயிட்டாவ அப்படின்ற மாதிரி அவர் பார்க்குறாரு. பட் யாருமே கிடையாது. உங்கள் வீட்டில் உங்கள் அப்பா தான் இருக்கார். நீங்கள் ரிலேஷன் வீட்டுக்கு போயிருந்தாலுமே கூட இங்கே ஜங்கு கூட நினப்பு தான் உங்களுக்கு மனசு ஃபுல்லாக ஒரு மாதிரி உறுத்திக்கிட்டே இருக்குது. ஏய் என்னடி தனியாக நின்றுட்டுருக்க, வா போகலாம். எங்கக்கா? பக்கத்தில் ஒரு மால் இருக்குடி, போயிட்டு வந்துடலாம். ஏதாவது உனக்கு பர்ச்சேஸ் எதுவும் இல்லையா? இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லைக்கா, வேண்டாம். ஏய் வாடி, என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வராளுங்க, போயிட்டு வருவோம். இல்லைக்கா, எனக்கு என்ன பெருசாக வாங்க வேண்டியது இருக்கு. வீட்டில் சித்தி வடகம் போடணுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, ஹெல்ப் பண்ணணும்ல. ஐயோ, உன் சித்தி கூட நீ சேர்ந்து நீ அடிக்கிற கூத்து இருக்கு பாரு, தாங்க முடியல. அம்மா ஏதாவது சொல்லிகிட்டே இருப்பாங்க, வா போகலாம். அவங்க ஏதாவது கிடக்குறாங்க. வயசான கேஸுக்குள்ளே சேராத, சொன்னால் எங்கே கேட்குறேன், கிளம்பு நீ முதல்ல. இல்லைக்கா வேண்டாம். கிளம்புடி, அக்கா சொன்னால் கேட்க மாட்டியா? ம் சரி ஓகே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி இப்படி மாலுக்கு தான் போகிறீங்க. உங்களுக்கு ஷாப்பிங்னா அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது, ஓகேங்களா? ஷாப்பிங்னா சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஜஸ்ட் நம்ம கூட போகிறோம் அப்படின்ற மாதிரி தான் போகிறீங்க. இங்கே உங்கள் சிஸ்டர், அதாவது கசின் சிஸ்டர், ஓகேங்களா, நிறைய பர்ச்சேஸ் பண்ணுறா. அக்கா இதுக்கெல்லாம் பைசா வச்சுருக்கண்டி, அம்மாக்கிட்டேருந்து ஆட்டே போட்டேன், வா. இல்லை நீங்கள் வாங்குறீங்க சரி, எனக்கு ஏன் சேர்த்து வாங்குறீங்க? ஏண்டி நீ போட்டுருக்க ட்ரெஸ் எப்படி இருக்குது பாரு, என்ன ட்ரெஸ் இதெல்லாம், இதெல்லாம் அவுட் ஆஃப் த ஃபேஷன் டைமா? இரு இப்போயே ட்ரையல் பாரு. இல்லை ட்ரையல் பாரு, ஃபேர்வெலுக்கு ஒரு ட்ரெஸ் போட்டிருந்தியே, அது எப்படி இருந்தது? நல்லா இருந்துச்சுக்கா, எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. போட்டால் அந்த மாதிரி ட்ரெஸ் போடணும், சும்மா ஏதோ கந்த துணியை போடுற மாதிரி இதெல்லாம் ஒரு ட்ரெஸ்ஸாடி. போ ஃபஸ்ட்டு இதை மாற்றிட்டு வா. இல்லை வேண்டாங்க்கா, போடி இதை மாற்றிட்டு வா, இது நல்லாயிருக்கும், இந்த ஜீன் சைஸ் கரெக்டாக இருக்கும்ல உனக்கு? கரெக்டாக இருக்கும்க்கா. போடி பார்த்துட்டே இருக்கா, போ. இல்லை போன்னு சொன்னேன், பலார்னு ஒன்று விட்டேன்னு வச்சுக்கேன் சும்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய்ட்டு போவோம். ட்ரையல் ரூமில் ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டு வரீங்க, அவ்வளோ அழகாக இருக்கீங்க. ஒரு ஜீனும் ஒரு டிஷர்ட் தான், அழகாக இருக்கீங்க, ஸ்ட்ரக்சர் செம்மையாக இருக்குது. அது உங்களுக்கு எப்படின்னா ஒரு பிங்க், பேபி பிங்க் கலரில் டிஷர்ட்டு, உங்களுக்கு ஒரு ஸ்கை ப்ளூ கலர் ஜீனு, ரொம்ப ஆப்டாக நல்லாயிருக்கும் உங்களுக்கு. அப்படியே நீங்கள் பானி டெயில் போட்டிருப்பீங்களா, அதை அப்படியே பிடிச்சி இழுத்து விட்டு, ஏய் பானி டெயிலாம் அவுட் ஆஃப் த ட்ரெண்டுடி, சும்மா ஆனால் ஒன்றும் அதை போடாத, லூசர் விடு. வேண்டாங்க்கா. ஐயோ ஆனால் ஓனா பார்ட்டி மாதிரி பண்ணுறான், வா நல்லாயிருக்கு இதுவே. எங்கே போகலாம்? ரெஸ்டாரண்ட், இங்கே ஃபுட் கோர்ட் இருக்குது, ட்ரை பண்ணலாமா? இல்லை வேண்டாங்க்கா, வீட்டுக்கு போயிடலாங்க்கா. ஏய் ஒரு நாள் தாண்டி டைம் கிடைக்கும், டெய்லியெலாம் என் அம்மா விடாது, புரியுதா? ஏதோ நீ வந்திருக்கன்ற சாக்கில் தான் நானே உன் கூட தொத்திட்டு வந்துட்டுருக்கேன், சும்மா அது மாதிரிலாம் பேசக்கூடாது, வா வெளில சாப்பிட்டு போகலாம். வீட்டுக்கு போனால் என்ன பண்ணி வச்சுருக்கு பெருசாக, சோறு சாம்பார் ரசம் கூட்டுன்னு பண்ணி வச்சுருக்கோம், அதெல்லாம் சோறாடி, சாப்பிட்லாண்டி. அக்காக்காக கொஞ்சம். சரிக்கா எதுக்கு இப்படிலாம், வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுட் கோர்ட்டில் உட்காந்துட்டு சாப்பிட்றீங்க. அதாவது மீட் அண்ட் ஈட்டில் உட்காந்துட்டு நீங்கள் சாப்பிட்டுட்ருக்கீங்க. இங்கே ஜங்கோ கூட இருக்காங்களா, அதே மாலுக்கு தான் அப்படி வந்திருக்காங்க. டே மச்சான் டே போகலாண்டா. டே ட்ரீட்டுன்னு அப்படியே கழுத்து அறுதிங்க, அதனால தான் கூப்பிட்டு வந்தேன். ஆல்ரெடி செம்ம கடுப்பில் இருக்குன்னு உங்களுக்கே தெரியும், ஏதாதீங்க வெறி ஏற்றுறீங்கடா. டே நாளையிலேருந்து ஆஃபீஸ் போகிற, வேறு என்னடா பிரச்சனை உனக்கு? கொத்தா அதான பிரச்சனை எனக்கு. நீ போறியா? எனக்காக நீ போறியா? போக மாட்டல, நீ மட்டும் ஊர் சுற்றி லக்கிட்டு இருக்கணும், நான் மட்டும் போயிட்டு ஆஃபீஸில் உட்காந்துட்டு ஃபைல மயிறு முன்ன கட்டின்னு பார்க்கணுமா? டீ என்னடா இவங்க அப்பா சம்பாரிச்சு வச்சுருக்கான், அவன் போய் உட்காந்துருக்கான், என் அப்பா என்னடா சம்பாரிச்சு வச்சுருக்கான் நான் போகிறதுக்கு? அவன் வழி அவனுக்கு தான் தெரியும், மூடிட்டு என்ன எத்தனை மணிக்கு ஷோன்றா மட்டும் பாரு. டீ இன்னும் ½ hour இல்லை இருக்குடா, வாடா ஃபுட் கோர்ட் போட்டு ஏதாவது ஜூஸு ஏதாவது அடிக்கலாம், வாங்கடா. கடவுளே காண்டு எடுத்துறானுங்க, சரி வந்து தொலைங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு இப்போது அப்படி உங்களுடைய டேபிளுக்கும் இங்கே ஜங்குக்கோட டேபிளும் அப்படியே கிராஸாக அப்படியே இருக்கிற மாதிரி இருக்குது. ஜங்குக்கு பார்க்கல, அப்படியே உட்காந்துட்டு
அவரும் மீட் அண்ட் வீட்டில் தான் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கானுங்க. டே மச்சான், இந்த சிக்கன் நல்லா இருக்குடா, சாப்பிட்டு பாடுறா. எந்த மாதிரி எனக்கு தேவையில்ல, மூடி தின்றீங்களா? டைம்னா ஜாலியா? இவன் என்னடா வெளில வந்த மாதிரியே பண்ண மாட்டான்டா, ஏதோ வீட்டுக்குள்ளால அடைஞ்சு கிடக்கிற மாதிரியே பண்ணுறான் பாரு. அவன் ஆல்ரெடி கானில் இருக்கான்டா. அவன் ஆள் வீட்டில் இல்லையா, எங்கன்னே தெரிலன்னு புலம்பிகிட்டு இருக்கான். மூடிட்டு அம்மைக்கு வாசி, அப்புறம் எல்லாத்தையும் அறுத்து விட்டு அப்படியே கிளம்பிடுவாங்க. பார்த்துக்கோ, நீ தான் பே பண்ணும், பரவாயில்லையா? சரிடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு 15 மினிட்ஸ் கிராஸ் ஆகுமா. இப்போ தான் ஜங்குக்கு அப்படியே தலையை சொரிஞ்சுக்கிட்டு அப்படியே பார்க்குறாரு. பார்த்தா ஏதோ ஒரு பொண்ணு அப்படின்னு தான் உட்காந்துட்ருக்காரு. ஏன்னா நீங்கள் டிஷர்ட் போட்டு லூஸாக விட்டு இப்படிலாம் இருப்பீங்கன்னு அவருக்கு தெரியாதுல்ல. பார்க்குறாரு, ஜூம் பண்ணி பார்க்குறாரு. நீங்கள் தான். டே ஏய், என்னடா, என்ன மச்சான்? இறண்டிங்களா? அது எதுடா? அட்டே புறதேசிங்களா? அங்கே போகிறா யாழ். ஓ ஆள் ஏன்டா மாலுக்கெலாம் வர போகிறா? அதுவும் இங்கே ஃபுட் கோர்ட்டில் ஓலை உட்காந்து சாப்பிடுமா? போட நாய். அடிக்கிறான்டா, அடிக்க வாசிடா. எனக்குமே இவனோட ஆள் மாதிரி தான்டா தெரியுது. என்னடா சொல்கிற? அப்படியா? ஆமாம் மச்சான், எனக்கும் அப்படி தான்டா தெரியுறா. கன்ஃபார்மாக இவ தான், கன்ஃபார்ம்டா. இவ எங்கேயோ ரிலேஷன் வீட்டில் தங்கியிருக்கான்னு நினைக்கிறேன். கூட கேங்க வந்திருக்கா. மச்சான், ஆமாடா, நிறைய பார்ட்டி இருக்குடா, பாரு அழகழகாக இருக்குடா. அதில் உன்னோட பார்ட்டி மட்டும் தான்டா பிரைட்டா. அப்படி ஜங்குக்கு முறைக்கிறாரு. ஆதிவாசி, அடிக்கவாசி, உனக்கு ஒன்றும் நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன், ஓவராக பேசுகிறாடா. மூடு, முறைக்கிறதுலே தெரியலையாடா, சாரி கேட்டுரு. சாரி மச்சான். மயிரண்டி, இதுக்கப்புறம் வாயை மட்டும் திறந்து பாரு, பண்ணாரும். சாரி மச்சான். பத்து, அவன் என் பொண்டாட்டி, என் கண்ணுக்கு மட்டும் அழகாக தெரிஞ்சால் போதும், உங்கள் கண்ணுக்கெலாம் தெரிஞ்சாதானடா சொல்கிறதுக்கு. உனக்கு கொழுப்பு ரொம்ப அதிகம்டா, வாயை மூடு, இந்தா தின்னுட்டால அப்படின்னு சொல்லி ஒரு சிக்கன் பீஸ் எடுத்து அப்படியே அவரோட ஃப்ரெண்டோட வாயில் அப்படியே அதக்குவார், சரி அமுக்குவார். இப்போ அப்படி தான். அவன்கிட்ட பேசணும்டா. வெயிட் பண்ணுடா, உனக்கு பயந்துட்டு தான் அதே ஊருக்கு வந்து தங்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன், எதுக்கு, சும்மா இரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போயிட்டுருக்கோம். நீங்கள் அப்படியே இங்கே. அக்கா போதும்க்கா, ரொம்ப அதிகமாக சாப்பிட்டேன், வேண்டாம். எப்போ ஷோக்கா? இருடி, இன்னொரு 10 மினிட்ஸ் இருக்குது, போகலாம், இரு, வெயிட் பண்ணு. அங்கே போய் நின்றுட்டு தான் இருக்கணும், எதுக்கு போய் ஏதாவது நீ ஸ்டெல்லுக்குள்ளே ஏதாவது எடுக்க போறியா என்ன? சும்மானு செவனே நின்றுட்டுருப்ப, இங்கே உட்காரு, கால் வலிக்க போகுது. இல்லைக்கா, நீ பாரு, நான் அப்படியே சும்மா ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துடுறேன். சரி போ. சரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே, அதாவது ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயே அப்படியே நீங்கள் சுற்றி வந்துட்டுருக்கீங்க. ஃப்ரெண்ட்ஸு அப்படியே பார்த்தா ஸ்டைல் ஒன்று அப்படின்னு சொல்லி ஒரு ஷாப் அப்படியே பார்த்துக்கிட்டே வந்துட்டுருக்கீங்க. உங்களுக்கு ஆப்போசிட்டில் ஏதோ தெரிஞ்ச முகம் மாதிரியே இருக்குது. இது இல்லை, இருக்காது, என்னோட பிரம்மையாக கூட இருக்கலாம். நீங்கள் நிற்காத, போயிடு. பார்க்குறவங்க ஃபுல்லாக அவர் மாதிரியே தெரிகிறார், அதோட ரீசனாக கூட இருக்கலாம். இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பத்திரமா அப்படியே திரும்ப நீங்கள் வந்த பாத்வேலே, சாரி வந்த சைட்லேயே நீங்கள் இப்போ அப்படியே சுற்றி போயிட்டுருக்கீங்க. அவர் இப்போது வேகமாக வந்துட்டு உங்கள் கையை பிடிக்கிறாரு. இல்லை சரி, நீங்கள் எப்படிங்க? ஓ, என்னை பார்த்துட்டேன்னா ஒன்று. இல்லை, என்னை பார்த்துட்டு தான் ஒன்று, கரெக்டா? இல்லை, என்னை பார்த்துட்டு தான் நீ ஓடுன, கரெக்டா? ஆமாம். யார் நீங்கள்? உங்களை பார்த்த உடனே உங்ககிட்ட வந்து நிற்பாங்களா? நல்லா இருக்கீங்க, நல்லா விசாரிப்பாங்களா? என்னை நீ நல்லா விசாரிக்க வேணாம், பட் நீ என்னை பார்த்து பயப்படாமலாவது இருந்திருக்க வேண்டியதானே. எதுக்கடி பாய்ந்து ஓடுற? நான் என்ன பூச்சாண்டியா? கிட்டத்தட்ட ஏண்டி, பப்ளிக் நான் உன்னை சும்மா விடுவேன்னு நினச்சிட்ருக்கியா? துப்பார், ஏதாவது போ அப்படி தான் சொல்கிறதுக்காக வாய் திறன்னு வச்சுக்கேன், சொன்ன வாய் என் வாயில் இருக்கும். ஏய், என்னடி பண்ணுறா?
ஷோக்கு டைம் ஆச்சு, வா. ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணுறானுங்கடி, வா. ஆ வரக்கா. கையை விடுங்க சீனியர். எங்கே போகிற? கையை விடுங்க. எங்கே போகிறேன்னு சொல்லிட்டு போ. கையை விடுங்க. நான் என் கசின் சிஸ்டர்ஸோடு வந்திருக்கேன். கையை விடுங்க, நான் போகணும். எங்கே போகிறேன்னு சொல்லிட்டு போ. நான் ஏன் சொல்லணும்? அதெல்லாம் சொல்ல மாட்டேன். ஏய் சீக்கிரம் வாடி, அங்கே என்ன பண்ணிகிட்ருக்க? வா. டிக்கெட் காமிச்சா தான் உள்ளே போவோம். வா, நீ தானே வச்சுருக்க மொபைலு? வந்துருக்கா. கையை விடுங்க. எனக்கு தெரியாது, நான் உன் பக்கத்தில் தான் வருவேன். நான் உன் பக்கத்தில் தான் வந்து உட்காருவேன். என்ன சீட் நம்பர் சொல்லு. சீட் நம்பர் சொல்லு. இல்லை சொல்ல முடியாது. கையை விடுங்க. சீட் நம்பர் சொல்லலைன்னா இப்போது இங்கேவே எடுத்து வச்சு தெரியுதுல்ல, சொல்லிட்டு போ. என்ன பண்ணுறீங்க? சொல்லிட்டு போன்னு சொன்னேன். இல்லைனா F26 வரைக்கும் போட்டு. சரி போ. தயவு செஞ்சு போடி. என் பின்னாடி வருவேன், போ. ஏய் என்னடி பண்ணுற? சீக்கிரம் வா. வரக்கா, வர. போடி, கூப்பிட்றல, போ. போகிறேன், ஆனால் நீங்கள் வந்துடாதீங்க ப்ளீஸ். வருவேன்டி, போ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜங்குக்கு அப்படியே பசங்களாம் சாப்பிட்டுட்டு இருந்திருப்பானுங்கல்ல. டேய் எந்திரிங்க. டேய் மச்சான், சாப்பிட்டு முடிக்கலடா. பரவாயில்ல, எந்திரிங்க. டேய் இப்போ தான்டா சாப்பிட்டுட்டு இருக்கோம், என்னடா பண்ணுற? பரவாயில்ல, எந்திரிங்க. ஸ்க்ரீன் 3ல் ஓப்பன் பண்ணிட்டாங்க. டேய் நம்ம ஸ்க்ரீன் 1டா. எனக்கு தெரியாது. ஸ்க்ரீன் 3ல் 27 தான் வேணும், அதுவும் F27. அந்த சீட்டில் எனக்கு புக் பண்ணணும். எவன் வச்சிருந்தாலும் அந்த டிக்கெட் என் கையில் இருக்கணும். போங்க. டேய் நாங்கள் என்னடா பண்ணுவோம்? ஸ்க்ரீன் 1னாலும் பரவாயில்ல, ஸ்க்ரீன் 3ன்ற. டேய் 2 ஸ்க்ரீனில் ஒரே படம் தான். எவங்கிட்ட கொடுத்து எப்படி மாற்றுங்களோ எனக்கு தெரியாது. மாற்றி எனக்கு வித்தின் 10 மினிட்ஸில் கையில் டிக்கெட் இருக்கணும். அதுக்கு மேலே என் ஆள் பக்கத்தில் எவ்வளோ உட்காரக்கூடாது, எவ்வளோ உட்காரக்கூடாது. டேய் அவன் ஆள் அங்கே போயிருக்குன்னு நினைக்கிறேன்டா. அதனால தான் மச்சான், அதுக்குன்னு நம்ம என்னடா பண்ண முடியும்? வாடா, முறைக்கிறோம், போயிடலாம். இவன் லவ்வுக்கு நம்ம சாக வேண்டியதாக இருக்குடா மச்சான். வாயை மூட்டு வந்து தொலைடா. வாயில் குத்தி அப்புறம் ஏதாவது வாயை உடச்சிட போகிறான். சரி மச்சான், போய் வாங்கிட்டு வரோண்ணே. சீக்கிரம், 10 மினிட்ஸ். ஏன் மச்சான் அவ்வளோ நேரம்? 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணேண்ணே. போயிட்டு வாங்கிட்டாண்டி. 10 மினிட்ஸில் வேணுமா? எங்கடா போவோம் நம்ம? வா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் கேட்டால் அவன் டிக்கெட்டை கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த சீட்டில் நீங்கள் உட்காரல, மிடில் உட்காந்துட்ருக்கீங்க. சீட் நம்பர் 23ல் உட்காந்துட்ருக்கீங்க. இந்த சினாரியோஸ்லாம் நீங்கள் கவனிக்கல. இப்போ 27 டிக்கெட்டை மட்டும் பிடிங்கிட்டு வந்துட்டு, அதாவது 27 டிக்கெட்டுக்கான அந்த மெசேஜ் ஃபார்வர்ட் பண்ணி இங்கே ஜங்குக்கோட மொபைலுக்கு வந்திருக்கும். அந்த மெசேஜை பார்த்துட்டு சிரிக்கிறாரு. இப்போது சீட் நம்பர் 27ல் தான் இருந்துகிட்ருக்காரு. ஸ்க்ரீன் 3ல் நீங்கள் மிடில் உட்காந்துட்டு பார்த்துட்ருக்கீங்க. அவர் அப்படி எந்த பக்கத்தில் இருந்தோம் அந்த பக்கத்தில் இருந்தோம் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்காரு. மற்ற கேர்ள்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க, அதாவது படம் போடுற அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ், அந்த ஹீரோயின் என்ட்ரி அப்படின்றதெல்லாம் வந்து வீடியோ எடுத்து ஸ்டேட்டஸ் போடுவாங்கள்ல, ஸ்டோரி போடுவாங்கள்ல. இப்போ அதுக்காக வீடியோ எடுத்துகிட்ருக்காங்க. நீங்கள் ஃபோன் இல்லாத அப்படியே உட்காந்துட்டு பார்த்துட்ருப்பீங்களா? எங்கேயோ கேட்ட வாய்ஸ் உண்மையாலே வந்துட்டாரா என்ன? இங்கே பாரு சீனியர், இங்கே வர. காதில் விழல. இங்கே இப்போ என் பக்கத்தில் நீ வந்து உட்கார்ற. மாட்டு. என்னடி மாட்ட? நீ தான் ஃபோனே வச்சலையே, நீ என்ன பண்ண போகிற? இல்லைக்கா, சும்மா சீனில் பார்த்துட்டு இருக்கேன்க்கா. ஏன் இங்கே வந்தீங்க? உனக்காக தான். நீ இப்போ இங்கே வர. சரி ஓகே, நான் அங்கே வரேன். இல்லை நானே 5 மினிட்ஸ் மட்டும்தான் டைம், ஓகேவா? அப்படின்னு சொல்லிட்டு
ஜங்குக்கு சின்னதாக ஸ்மோக் பண்ணிவிட்டு அப்படியே மூவி பார்த்துட்ருக்காரு. நீங்கள் அப்படியே பயந்துட்டு ஸ்வெட் ஆகுது உங்களுக்கு. என்னடி என்ன பண்ணுற? பாப்கார்ன் தள்ளி விட்டுறாடி. சாப்பிட்டுருந்தா? ஆ இல்லைக்கா. என்ன ஏன் ரெஸ்ட் ரூம் போகணுமா? நல்ல ஐடியா வருது. சரி ஓகே, மென்டலாக பார்த்துக்கலாம். ஏய் பாரு. ஆ எப்போ வர? சீக்கிரம், இன்னும் 3 minutes தான் இருக்கு. ஆ வர. வெயிட் பண்ணுறேன், சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் திரும்ப உட்காந்துட்ருக்காரு. நீங்கள் எப்போ வருவீங்கன்னு சொல்லிட்டு. அக்கா அக்கா என்னடி படத்தை பாரு, இன்ட்ரெஸ்டிங்காக போங்க சொல்ல. இல்லைக்கா, நான் இந்த சைடில் லாஸ்ட்டில் உட்காந்துக்கிட்டோமா, ஒரு மாதிரி ரொம்ப சில்னஸாக இருக்குக்கா. ஒட்டி உட்காந்துருக்கிறதும் எனக்கே. ஓ அப்படியாடி? எனக்கு எதுவும் சில்னஸ் தெரியலையாடி, உனக்கு மட்டும் ஏதாவது? ஆமாங்க. அங்கே போயிட்டு ஏய் தீபா என்னடி இங்கே வந்து உட்காந்துக்கூடி. ஏன்? பரவாயில்லடி வாடி, அவளுக்கு ஒரு மாதிரி இருக்குன்றா. வந்துடுறேன். சரி இரு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணிக்கிட்டு, அதாவது அவள் சைடில் இருக்கிற பாப்கார்னு அந்த கோக் எல்லாத்தையும் அப்படியே தூக்கிக்கிட்டு இந்த சைடில் வந்துடுறா. நீங்கள் அப்படியே போகிறீங்க. 2 பேரும் கிராஸ் ஆகும்போது அந்த ஸ்பேஸ் பத்தாதில்ல, ஆல்ரெடி சின்ன ஸ்பேஸாக இருக்கும். அதில் 2 பேரும் கிராஸ் ஆகும்போது பத்தாதா, அப்படியே தடுமாறி அப்படியே கரெக்டாக அந்த சீட்டில், அதாவது அந்த எம்டி ஸ்பேஸாக இருக்குல்ல அந்த சீட்டில் அப்படியே விழுவீங்களா? ஜங்குக்கு அப்படியே உங்களுக்கு பிடிக்கிறாரு. ஏய் பார்த்து, தேங்க்ஸ் ப்ரோ. அவள் கொஞ்சம் தடுமாறி, இட்ஸ் ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்து உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை பிடிச்சி எப்படியே உட்கார வைக்கிறாரு. ஒரு மாதிரி உங்கள் கசின் சிஸ்டர் இருக்கால லுக்கில், அப்படியே ஜங்குக்கோட லுக்கில் விழுந்துட்டாருன்னா சொல்லணும். பச்சைக்கிணறு எடுக்காமல் அப்படியே பார்த்துட்ருக்கா. நீங்கள் உங்கள் சிஸ்டர் தான் பார்த்துட்ருக்கீங்க. அக்கா ஓகே தானா, உட்காருங்க. இல்லடி பார்த்து உட்கார். சரிங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு உட்காருங்க. உட்காந்ததுக்கப்புறமும் உங்கள் அக்கா, அதாவது கசின் சிஸ்டர் இருக்காங்கல்ல, உங்கள் ஜங்குக்கு அப்படியே வச்சக்கண்ணு எடுக்காமல் பார்த்துக்கிட்டே இருக்கு. நீங்கள் நோட் பண்ணுறீங்க, ஜங்குக்கு நோட் பண்ணல, ஜங்குக்கு அதை கவனிக்கவே இல்லை. ஜங்குக்கு அப்படியே உங்களே பார்த்துட்ருக்காரு. என்ன நடக்குதுங்க? என்ன நடக்குதுங்க? அக்காவுக்கு சீனியர் பிடிச்சிருக்கா என்ன? அவன் ஏன் இப்படி பார்க்குறா? இருக்கும், அக்கா நல்ல கலராக இருக்கா, அவளுக்கு இவன் சூட்டாக்குவார்ல, சூட்டாக்குவார், ரொம்ப பேர அழகாக இருக்கும். அழகாக இருக்கும். என்ன பாரு. என்னடி என்ன பண்ணுற? படத்தை பார்க்காம என்ன பண்ணிகிட்ருக்க? இல்லை, என்ன பண்ணுறீங்க? கையை விடுங்க. இது பாரு, சத்தம் போட்டேன்னு வச்சுக்க, நானும் சத்தமாக முத்தம் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். கையை விடுங்க சீனியர், என் அக்கா பாத்திரம் போகிற, கையை விடுங்க. ஏண்டி இன்ட்ரெஸ்ட்டாக பார்த்துட்ருக்கா? வாய்க்குள்ள கொசு போயிட்டு காதால் வெளில வந்தால் கூட அக்காவுக்கு தெரியாது போலடி, அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக பார்த்துட்ருக்கா. அவன் ஏன் இந்த பக்கம் திரும்ப போகிறா? இல்லை, கையை விடுங்க. இது பாரு, என்ன நீ மிஸ் பண்ணவே இல்லையா? எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குடி. ஏன்னா என்ன இப்படி கொல்ற? என்ன பாரு, என்ன நீ பிடிக்கலன்னு சொல்லு, பட் ஆனால் இப்படி போ, கையை விட, இப்படி பண்ணாதா, இதை பண்ணாதான்னு என்கிட்ட சொல்லாதடி. ஒருங்குதோ ஹார்ட்டே. கையை மட்டுமா பிடிச்சிக்கிறேன். நீ படத்தை பாரு, நீ என்ன பண்ணுறியோ நீ பண்ண, கையை மட்டுமாவது பிடிச்சிக்கிறேன், விட்டுட்றி அப்படின்னு சொல்லி ரொம்ப அஸ்கியில் தான் பேசிகிட்ருக்காரு. யார் காலையும் விழுந்திருக்காத. இப்போது நீங்கள் இப்படி அந்த கையை ஷேக் பண்ணுறதை விட்டுருப்பீங்களா? புரிஞ்சிருப்பார். கையை அப்படியே ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கிட்டு அந்த சீட்டில் அப்படியே சாஞ்சிக்கிட்டு உங்களையே பார்த்துட்ருக்காரு. என்னையும் பார்த்துட்ருக்கீங்க, அந்த பக்கம் திரும்புங்க. நான் ஒன்றை மட்டும்தான் பார்க்க வந்தேன், இதெல்லாம் நான் பார்க்க வரல. என் மூஞ்சில் என்ன இருக்குது? இந்த இருட்டில் என் மூஞ்சி தெரியுதா முதல்ல உங்களுக்கு? போரு
கலரை மட்டும் நீ பாயிண்ட் அவுட் பண்ணி பேசினா எனக்கு கண்ட மணிக்கு எனக்கு டென்ஷன் ஆகுது. போய் மூடு. இல்லை, எனக்கு புரியல. இந்த அளவுக்கு நான் ஒருத்தன் உங்களுக்கு எப்படி தோணுது போல? கேவலமாக இல்லை? பாருங்க, இந்த இருட்டில் கூட உங்கள் கை பக்கத்தில் என் கை தெரியுதா? முதல்ல இருட்டோட இருட்டா நான் தொலைஞ்சு போயிட்டுருக்கேன். என்னை தேடி எடுக்கணும்னு ஏன் ஆசைப்படுறீங்க? தயவு செஞ்சு எண்ணத்தை மாற்றிக்கிட்டு போயிடுங்க. உங்களுக்கு ஒரு நல்ல ஃப்யூச்சர் இருக்குது. அந்த ஃப்யூச்சரில் என்னையா வைக்கணும்னு ஆசைப்படுறீங்க? ஆமாடி, ஆமாம். இந்த இருட்டில் உன்னை தேடி அள்ளி இருட்டோட இருட்டா அணைச்சிக்கணும்னு ஆசைப்பட்றேன். இந்த இருட்டில் ஒன்றை அணைச்சிக்கிட்டா எவனுக்கு தெரிய போகுது, எவனுக்கு தெரிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே உங்கள் சீட்டில் இருந்து உங்கள் கையை இழுத்து அப்படியே பிடிப்பாரா? நீங்கள் அப்படியே அவரோட சேரில் இப்படியே வந்து உட்காடுறீங்க. என்ன பண்ணுறீங்க? தள்ளுங்க, விடுங்க. நீ தானடி சொன்ன இருட்டில் யாருக்கும் தெரியாதுன்னு. ஆமாண்டி, இருட்டில் யாருக்கும் தெரிய மாட்டேன். ஆனால் என் கண்ணுக்கு மட்டும் உன் கண்ணு, உன் உடம்பு. இது பாருங்க, கையை எடுங்க, இடுப்பில் இருந்து கையை எடுங்க, தள்ளுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் அப்படியே விலகிட்டு திரும்ப உங்கள் சேரில் வந்து உட்காருவீங்க. அந்த ஹேண்டில் மட்டும் அப்படியே தூக்குனா மேலே, ஓகேங்களா? அப் அண்ட் டவுன் அந்த மாதிரி ஒரு பொசிஷனில் தான் இருக்கும். இப்போது அந்த ஹேண்டில் பாரை மட்டும் அப்படியே தூக்கிட்டு உங்களை இழுத்து அப்படியே அவரோட மடியில் திரும்ப உட்கார வச்சுக்கிறாரு. தயவு செஞ்சு விட்டுறீங்களா? இது பப்ளிக் ப்ளேஸ், ஏன் இப்படி படுத்துறீங்க? கேவலமாக இல்லை? இது உங்களுக்கு கேவலமாக இல்லை? அசிங்கப்பட போகிறீங்க பாருங்க. நீங்கள் தான் அசிங்கப்படுவீங்க. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னை பார்த்து இப்போதான் ஒரு ஆளான்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் உங்களை தான் ஏதோ அசிங்கமாக பேசிட போகிறேங்க. அப்புறம் உங்களுக்கு தான் கஷ்டம். பார்த்துக்கோங்க. லவ்வில் பண்ணுறீங்கன்னு சொல்ல மாட்டாங்கங்க, லஸ்ட்டில் தான் சொல்லுவாங்க. ஏதோ இவனுக்கு இந்த நேரம் தேவைப்படுது போல், அதனால் ஏதோ உரசிட்ருக்கா பாருன்னு அசிங்கமாக பேசுவாங்க. இதுக்கு மேலே பொறுத்துட்ருக்கணும் எனக்கு எந்த அவசியம் இல்லடி. என்ன பண்ணுறீங்க? விடுங்க, பாக்கிது விடுங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணிகிட்டே இருப்பீங்களா? இப்போ எந்திரிச்சு அப்படியே ஜோராக கத்த ஆரம்பிச்சிட்டு பக்கத்தில் இருக்கிற சீட்டில் இருந்த பொண்ணு அப்படியே கத்த ஆரம்பிச்சு அப்படியே குதிச்சிட்ருக்குமா? அங்கே ஏதோ ஒரு நல்ல சீன் போயிட்டுருக்கும் போல். ஏய் சூப்பர் மாஸ் அப்படின்னு சொல்லி விசில் அடிச்சுட்டு அங்கே ஆரவாரமாக அப்படியே பண்ணிகிட்ருக்கிறவே இங்கே ஜங்குக்கு அது இன்னும் இதமாக போயிடுது. இப்போது உங்களுக்கு அப்படியே பேஷனேட்டாக அந்த கிஸ் அப்படியே போயிட்டே இருக்குது. விடுன்னு சொல்லி நீங்கள் செஸ்ட்டில் போட்டு அப்படியே அடிச்சுக்கிட்டே இருக்கீங்க. பட் ஆனால் அவர் விடுற மாதிரி இல்லை, ரொம்ப ஃபோர்ஸாக உங்களை முத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. இது லாஜிக் இல்லை தான், பட் ஆனால் ஓகேங்களா? இப்போ அப்படி தான் என்ன பண்ணுறேன், விடுங்க அப்படின்னு சொல்லி தள்ளி விட்டுட்டு அப்படியே நீங்கள் உங்கள் வாயை பொத்திக்கிட்டு அப்படியே அழுத்திக்கிட்டு அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. அவர் உங்கள் கையை அப்படியே எடுப்பாரா? கையை எடுங்க, துப்பாரு. நான் பாருங்க, இதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் என்ன ஏதாவது பண்ணிப்பேன். ஏன் இப்படி பண்ணுறீங்க? எனக்கு அசிங்கமாக இருக்குது. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு அசிங்கமாக இருக்குது. இப்போ எப்படி இதை மூஞ்ச வச்சுக்கிட்டு எப்படி முதல்ல ஐயோ கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழுதுட்ருக்கீங்க. அதாவது கண்ணை மூடிக்கிட்டு மூஞ்ச பொத்திக்கிட்டு அப்படியே அழுதுட்ருக்கீங்க. அப்போ தான் அவருக்கு புரியுது. ஏன்னா வந்துட்டுலாம் கொஞ்சம் அப்படியே கடிச்சு வச்சு ஒரு மாதிரி ரொம்ப டெப்த்தாக போயிருப்பார். நீங்கங்க படத்தை பார்க்கவே இல்லை, அழுதுகிட்டே இருக்கீங்க. போகிற அழாதா? கையை எடுங்க ப்ளீஸ், கையை எடுங்க. எனக்கு அருவருப்பாக இருக்குது, தயவு செஞ்சு கையை எடுங்க ப்ளீஸ், கையை எடுங்க. சரி அழாதா? இல்லை, ஃபஸ்ட்டு நீங்கள் கையை எடுங்க. நீங்கள் இங்கேருந்து போங்க, எனக்கு பிடிக்கல. போகலாம் முடியாது. உன் பக்கத்தில் எவனாவது வந்து உட்காரட்டும்னு சொல்லிடலாம் என்னால் பார்த்துட்டு இருக்க முடியாது. நான் இங்கே தான் இருப்பேன், புரியுதா?
அழாத. இப்போ என்னதான் பண்ணணுன்றீங்க? சரி 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 இரு, ஒரு நிமிஷம் இரு. இந்த பாக்கெட்டில் தான் எங்கேயும் மாஸ்க் வச்சேன். இந்த பரதேசிங்க எடுத்துச்சிங்களா? இப்போது கால் பண்ணுறாரு. டேய் மச்சான், என்னடா என்ன பண்ணுற? டேய், எந்த பரதேசினா என் பாக்கெட்லேருந்து மாஸ்க் எடுத்தது? ஒழுங்கு மரியாதை தூக்கிட்டு இங்கே வரணும். டேய், நாங்கள் யாரும் எடுக்கலடா. டேய் மச்சான், இரா 2 minutes மட்டும் டைம் கூட பிடிங்கிட்டு இதை எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்றேன். ஏண்டா பைத்தியக்காரனையே, அவன் பாக்கெட்லேருந்து எதுக்கு நான் மாஸ்க் தூக்கிட்டு வந்தேன்? அவன் கேட்குறான், எடுத்துகிட்டு போய் கொடு. டேய் மச்சான், பக்கத்தில் பொண்ணுடா, செருப்படி வாங்க, எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு வரேன். அவங்க கத்திட்டுருக்கான் கால் பண்ணி. போ. டேய் மச்சான், போடா போ. அவன் ஏதோ பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். மாஸ்க் கேட்குறான், எடுத்துகிட்டு போய் கொடு. சே, ஒரு பொண்ணை பார்க்க விடுறாங்களா? நான் எப்படி அழகாக இருக்கேன், என் அழகுக்கு முன்னாடி நான் ஏன் போய் மாஸ்க் கொடுத்துட்டு மயிரை பிடுங்காத வா அப்படின்னு சொல்லி இப்போ துரத்தி விட்டுருப்பானே. மாஸ்க் எடுத்துகிட்டு வந்துருப்பார். அப்படி ஜங்குக்கு வாங்கிட்டு, சரி போ. ஏய் பாரு, வேணும் என்ன பாருன்னு. என்ன வேணும் உங்களுக்கு? நீ தான் வேணும், கொடுப்பியோ? இல்லைல்ல, இந்தா இதை வச்சுக்கோ. எனக்கு எதுவும் வேண்டாம். இது பாருடி, மாஸ்க் தான், இதை மாட்டிக்கோ. இல்லை வேண்டாம். இது பாரு, மாஸ்க்கை மாட்டிக்கோன்னு சொன்னேன். இல்லை ஷோ வா. இல்லை இல்லை, கையில் கொடுங்க. சரி மாட்டுடி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாரு. நீங்களும் வாங்கி எப்படியே மாட்டிக்கினீங்க. மாட்டிகிட்டு அப்படியே கண்ணெல்லாம் வைப் பண்ணிக்கிட்டு கொஞ்சம், அதாவது அந்த ஹேண்டில் பார், சாரி கை வைக்கிற அந்த ஹேண்டில் எதிர்க்கும் இல்லைங்களா, அதை அப்படியே திரும்ப டவுன் பண்ணி வச்சுட்டு, ஏய் இப்போ என்ன பிரச்சனை உனக்கு? எனக்கு நீங்களே பிரச்சனை தாங்க. நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா இப்போவே எந்திரிச்சு போயிடுவேன். சரி, நான் ஒன்றும் பண்ணல, உட்கார் உட்கார், ப்ராப்பராக உட்கார். ம் ஓகே, இதை வாங்கிட்டு வருவா. எனக்கு எதுவும் வேண்டாம், அங்கே ஆல்ரெடி இருக்குது, வேணும்னு நான் சாப்பிட்டுக்கிறேன். தயவு செஞ்சு என்னை பார்க்க என்கிட்ட பேசாதீங்க. துப்போரு, இந்த மயிறு வேறெல்லாம் என்கிட்ட காமிக்காத, மூடிட்டு உட்கார். ஏதாவது வேணுமோ அதை மட்டும் கேளு. இதை பண்ணாதன்னுலாம் என்கிட்ட சொல்லாத. அப்படியே நீங்கள் திரும்பிக்கிறீங்க. அங்கே அப்படியே ஜூஸ் இருக்குமா, அதை எடுத்து அப்படியே குடிச்சிக்கிட்டு அப்படியே நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஜங்குக்கு கவனிக்கவே இல்லை. ஜங்குக்கு உங்களே தான் பார்த்துட்ருக்காரு. நீங்கள் அப்படியே அந்த ஜூஸ் அப்படியே ஸ்டவ் வச்சு அப்படியே குடிச்சிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே கையில் வச்சுக்கிட்டே இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருந்தேன்னா பார்த்துட்ருப்போம்ல, உங்களுக்கே தெரியல. நீங்கள் அப்படியே கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. குனிஞ்சி அந்த ஸ்டாவில் அவர் இப்போது சிப் பண்ணிகிட்ருப்பாரா? என்ன பண்ணுறீங்க? தள்ளி தள்ளி போங்க. ஏய் என்னடி பண்ண? ஜூஸ் தானே குடித்தான், அதுக்கு போய் நீங்கள் காசு போட்டு வாங்கிட்டு வந்து குடிக்கணும். அடுத்தவங்க யாராவது பார்த்தா? எவன் பார்த்தா எனக்கு என்ன? எவன் பார்த்தாலும் என் மயிரை வந்து எவனும் பிடுங்க முடியாது, புரியுதா? சே, ஏன் இப்படி கேவலமாக பண்ணுறீங்க? எனக்கு அழகிறதுனாலே பிடிக்காது. ஆனால் உங்களை எப்போ பார்த்தனோ அப்போ ஆரம்பிச்சது இந்த மாதிரி அழுகிறதுக்கு. அன்னையிலேருந்து அழுதுகிட்டே இருக்கு. உன்னை வண்டி அழுத சொன்னான் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ஒரு சண்டையாகவே போயிட்டுருக்கு. அப்படி தான் இப்போது இன்டர்வல் பிரேக்கு. இங்கே டக்குன்னு உங்கள் அக்கா உங்கள் சீட்டை தான் பார்த்துட்ருக்கா. அக்கா என்னடி, எதாவது வேணுமா? நேச்சுரல்ஸ் வாங்க போகிறேன், வரியா? இல்லைக்கா வேண்டாம். ஐஸ்கிரீம்? வேண்டாம்க்கா. ஏய் உங்களுக்குலாம் என்னடி வேணும் சொல்லுங்கள். ஏய் ஒரு கோக்கு. உனக்கு என்னடி? கோல்ட் காஃபியா? கோல்ட் காஃபி போகண்டி. இப்போ கோல்ட் காஃபி வேணுமாண்டி? வாங்கிக்கோ. அப்புறம் ஐஸ்கிரீம்டி. தத்தி மாடுங்களா, எந்திரிச்சு நீங்கள் போக மாட்டீங்க அப்படி தானே? எவ்வளோ போனாலும் அவள் தலையிலே கட்டிடலான்னு பார்த்துட்ருக்கீங்க. சரிடி போடி. அப்படியே ஒரு பப்ஸுடி. செருப்படி வாங்குவேன். உன் காசில் வாங்கணும், என் காசுனோடனே எந்திரிச்சு சொல்கிறியா? சரிடி போடி, சிலுப்பிப்பா அப்படி பே அப்படின்னு சொல்லி அப்படின்னு சொல்லி ஒரு தள்ளு தான் தள்ளி விட்டுருப்பா. அவள் உங்கள் சீட்டில் விழ வேண்டியது கரெக்டாக போய் ஜங்குக்கு சீட்டில். நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. அக்கா பார்த்துக்கா.
ஒன்றும் இல்லடி ஒன்றும் இல்லை. சாரிங்க. ம் ஓகே ஒன்றும் இல்லை. உங்களுக்கு ஓகேவா? ஓகேங்க. தேங்க்ஸ் பிடிச்சதுக்கு. சரி ஓகே, பார்த்து போங்க. நான் வாங்கிட்டு வரட்டுங்களா? இல்லை பரவாயில்ல. இல்லை நான் வாங்கிட்டு வரட்டோன்னா சொல்லுங்கள், போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் போவாரா? இங்கே உங்கள் அக்காவும் கூடவே சேர்ந்து போகுது. இல்லை நான் வாங்கிட்டு வரேன். இல்லை நானுமே வரேங்க. எப்படி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வருவீங்க? சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கூட ஜங்குக் போகிறாரு. ஜங்குக் கூடவே போயிட்டு ஜங்குக்கையே பார்த்துட்ருக்குது உங்கள் அக்கா. அப்படியே பார்த்து அப்படியே ஒரு மாதிரி அவள் பார்க்குறதே சரியில்லைன்ற மாதிரி ஜங்குக்கு புரியுது. பட் இருந்தாலும் என்ன பண்ணுறது, உங்களுடைய அக்கான்றதால அப்படியே சகிச்சுக்கிட்டு ஓகேவா, இது மட்டும் போதுமா இல்லை வேறு ஏதாவது? இல்லை என் சிஸ்டருக்கு என்ன வேணும் சொல்லுங்கள், நான் வாங்கிட்டு வரேன். இல்லை அவளுக்கு சீஸ் பாப்கார்ன்னா பிடிக்கும். பட் ஆனால் கையில் ஸ்பீஸ் இல்லை, அது மட்டும். ஓகே வெயிட் பண்ணுங்கள், நான் போயிட்டு வாங்கிட்டு வந்துடுறேன். இல்லை நீங்கள் முன்னாடி போகிறதுனால போயிட்டு வாங்க, நான் வாங்கிட்டு வந்துடுறேன். இல்லை பரவாயில்ல, நீங்கள் வாங்கிட்டு வாங்க. சரி ஓகே. என்ன பில்லு சார்? 1 சீஸ் பாப்கார்ன். ரெகுலராக இல்லை சிங்கிள் இல்லை ஃபேமிலி பேக்? இல்லை ரெகுலர். இல்லை சிங்கிள் மட்டும் போதும், அவளுக்கு மட்டும்தான். இல்லை நானுமே சாப்பிடுவேன், ஸோ ஷேர் பண்ணிக்கிறோம். இல்லை பரவாயில்ல ஷேர் பண்ணிக்கிறோம் சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருப்பாரா? இங்கே உங்கள் அக்காவுக்குலாம் அப்படியே ஹார்ட்டே பிரேக் ஆன மாதிரி இருக்குது. சிஸ்டரா இவனுக்கா? ஐயோ ரூட்டை வரலான்னு பார்த்தா சிஸ்டர்ன்றான். என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டுருக்கு. போகலாம் சிஸ்டர். இல்லை ஏன் சிஸ்டர்னு கூப்பிட்டுக்கிட்டு கேஷுவலாக என்ன நேம் சொல்லி? இல்லை சிஸ்டர், நான் ஆல்ரெடி கமிட்டட், அதனால தான். ஓகே போகலாமா? போகலாமே. போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது முன்னாடி அவர் போவார். இங்கே உங்கள் சிஸ்டர் இப்படி பின்னாடியே வந்துட்டுருப்பாங்க. ஐயோ ஹார்ட்டில் வெடிக்க வச்சுட்டானே. ஃபஸ்ட் டைம் ஒருத்தனை பார்த்து ஃபீலிங்ஸ் வந்துச்சு. ஃபீலிங்ஸ்னால் என்னதுன்னு இவனை பார்த்து தான் தெரிஞ்சுது. இவனே என்ன சிஸ்டர்னு கூப்பிட்டா நான் என்ன பண்ணுவேன் ஆத்தா அப்படின்னு சொல்லி பொலம்பல்ஸ் ஆஃப் இந்தியாவாக அப்படியே வந்துட்டுருக்கு. இங்கே வந்தவுடனே டக்குன்னு அவர் உட்காந்துருப்பாரா? நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. என்ன? ஒன்று இது உங்களுக்கு தான். இல்லை வாங்கி கொடி. அவர் உனக்காக தான் வாங்கலான்னு போனார். சிங்கிள் பேக் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரெகுலர் பேக் வாங்கிட்டாட்ரி. அவருக்குமே சாப்பிடுவாராம். ஷேர் பண்ணிக்கோண்ணே. இந்தாங்கடி எடுத்துக்கோங்க. காமெடி. ஐஸ்கிரீம் டி கூட்ரி. இது ஏன் பிடிங்கிக்கிறா? அடித்து கம்ம தின்னுங்கடி, பக்கத்தில் ஒரு மனுஷன் பார்த்துட்ருக்காரு, பைத்தியக்காரங்களா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அக்காவுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் ஃபன் பண்ணிகிட்ருக்க. நீங்கள் எடுத்துக்கோ. இல்லை வேண்டாம், எடுத்துக்கோன்னு சொன்னேன். உனக்காக தான் வாங்கிட்டு வந்தேன். நீ சாப்பிட்டா நான் சாப்பிடுவேன். இல்லையா அக்கா கிட்ட கூப்பிட்டு சொல்லவா? என்ன அக்கா கிட்டடி? உன் அக்கா கிட்ட சொல்லவான்னு கேட்டேன். நீங்கள் சொன்னால் நான் சாப்பிடணுமான்னு? ஆமாம், அவள் சொல்லிட்டு தானே போனா ஷேர் பண்ணிக்கோன்னு. வா ஷேர் பண்ணிக்கலாம். கேவலமாக இருக்கு. எதுக்கு இப்படிலாம் பண்ணுறீங்க? நான் தான் சொல்கிறேனே, அப்பட்டமாக சொல்கிறேன், வெக்கமாக இல்லை? ஏன் இப்படி பண்ணுறீங்க? இது பாருங்கள் சீனியர், இப்போவும் சொல்கிறேன், உங்களுக்கு எனக்கும் செட் ஆகவே ஆகாது. எதுக்கு இப்படிலாம் ட்ரை பண்ணீங்கன்னு கஷ்டப்படுத்துறீங்க. உன் மனசில் நான் இருக்கணும் எனக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கிறப்போ எப்படி விட்டு போயிடுவேன்னு பாரு. இப்போ சொல்கிறேன், நீ இல்லைன்னு வச்சுக்கேன், என்னால் டைலாக்ல என்னால் பேச முடியலடி. சும்மா இரு, சாப்பிடு. இல்லை எனக்கு வேண்டாம். இந்த பாரு, இல்லை செட் ஆகாது. வாயில் கொடுத்தா தான் நீ சாப்பிடுவேன். இல்லை சாப்பிட்றேன் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுட்டு, ஏண்டி நீ மட்டும் சாப்பிட்றதுக்காடி வாங்கிட்டு வந்தேன், 2 பேரும் ஷார். அப்பாடி எதுவும் நான் பண்ணல, என்ன பண்ணணும் சொல்லுங்க. நீ எனக்கு ஓட்டி விடு, நான் உனக்கு. பாருங்க. சரி நீ சாப்பிடு, ஜஸ்ட் பார்த்தா போதுண்டி.
அப்படின்னு சொல்லிட்டு அவர் உங்களே பார்த்துட்ருக்காரு. நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே நீங்கள் படம் பார்த்துட்டே இருக்கீங்க. அப்படியே கிராஸ் ஆகுது. அவர் இப்போது கையில் என்னது இது? கூல்ட்ரிங்க். எனக்கு வேண்டாம், கோக்கு எனக்கு பிடிக்காது. சரி, இது பெப்சி தான், குடி. 2 பூச்சி மருந்து தான், எனக்கு வேண்டாம். ஓ சரி, ஓகே. வேறு எதுவுமே வேண்டாங்க. ஆனால் எனக்கு இப்போது என்ன வேணும்? கூட வேண்டி. எதுக்கு? பாடி. என்னால் இங்கே வர முடியாதுங்க. தயவு செஞ்சு விட்டுருங்க. இதுக்கு மேலே உங்களோட டார்ச்சர் என்னால் பொறுத்துக்க முடியல. ஏன் தான் அங்கே வந்துட்டுருக்கு? அவ்வளோ டார்ச்சர் பண்ணுறீங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னால் தாங்கவே முடியல. பர்ஸ்ட் அவுட் ஆகி எங்கடா போய் அழலான் இருக்கு, எங்கடா போய் தலையை முட்டுக்கலாமான் இருக்கு. எதுக்கு அப்படி பண்ணுறீங்க? அப்படின்னு சொல்லி கடற்கடன்னு எழுந்திரிச்சு நீங்கள் மட்டும் போகிறீங்க. ஏய், எங்கடி போகிற? இல்லைக்கா, ரெஸ்ட் ரூம். சரி போ, நான் வரவாடி. இல்லைக்கா, நான் போயிட்டு வரேன், நீங்கள் பாருங்கள். சரி, பார்த்து போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே போகிறீங்க. இங்கே அப்படியே ஜங்குக்கும் உங்கள் பின்னாடியே வராரு. நீங்கள் கவனிக்கவே இல்லை. உங்களுக்கு அவ்வளோ அழகு ஆத்திரமாக வருது. நீங்கள் அதாவது மென்ஸ் அண்ட் லேடிஸுடைய பாத்ரூம் வந்து என்ட்ரன்ஸ் வந்து ஒன்று தான். பட் ஆனால் 2 பேருக்கும் வேறு பிளேஸ் அப்படின்ற மாதிரி உள்ளே என்ட்ரு ஆகிறது, உள்ளே 2 பேருமே என்ட்ரு ஆகிற மாதிரி இருக்கும். இப்போ அப்படியே நீங்கள் போயிருப்பீங்க. இங்கே ஜங்குக்குமே உள்ளே வந்திருப்பார். என்ன பண்ணுறீங்க? எனக்கு அழறது கூட எனக்கு தனியாக ப்ளேஸ் கொடுக்க மாட்டிங்களா? ஏன் இப்படி என்ன டார்ச்சர் பண்ணுறீங்க? என்னால் கத்தி கூட அழ முடியல. ஏன் எப்படி பண்ணுறீங்க? என்னால் முடியல. ப்ளீஸ் வெளில போங்க, ப்ளீஸ். அழாதா, ப்ளீஸ் அழாதடி. இல்லை, உங்களை பார்த்தாலே எனக்கு பூனைக்கல்ல. ஏன் இப்படி பண்ணுறீங்க? என்னால் சுத்தமாக முடியல. என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. என் ஃபீலிங்ஸோட விளையாடுறீங்க. ப்ளீஸ் போயிடுங்க. என்னால் முடியல, ப்ளீஸ். சரி, அழாதா, கண்ட்ரோல் பண்ண. அழாதா. இதுக்கு அழற? என்னாச்சு போ? என்ன ஆச்சா? இதுக்கு மேலே என்ன ஆகணும்? என் பக்கத்தில் உட்காரணுன்றதுக்காக ஒருத்தவன் டிக்கெட்டை பிடிங்கிட்டு வந்து உட்காந்துட்ருக்கீங்க. அப்படி என்ன என்கிட்ட இருக்கு? என்ன இருக்கு என்கிட்ட? எதுக்காக இதெல்லாம் ட்ரை பண்ணுறீங்க? எனக்கு புரியல. நான் அந்தளவுக்கு ஒர்த்தலைன்னு எனக்கு தெரியும். ஆனால் நீங்கள் ட்ரை பண்ண எனக்கு இன்னும் கில்ட் ஆகுது. எனக்கு இன்னும் நர்வஸ் ஆகுது. எனக்கு இன்னும் என் மேலே ஏன் இப்படி பண்ணுறீங்க? என் மேலே இன்னும் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் ஏறிட்டே போகுது. ஏன் இப்படி பண்ணுறீங்க? இன்றைக்கி நான் போட்டிருக்க அந்த ட்ரெஸ்ஸு கூட எனக்கு இன்னும் இன்ஃபீரியாரிட்டியாக இருக்கு. உங்களுக்கு புரியாது. என்ன மாதிரி கேர்ள்ஸ்க்கு மட்டும்தான் புரியும். உங்களுக்கு சுத்தமாக புரியாது. ஜஸ்ட் இதெல்லாம் ஒரு திங்ஸா அப்படின்னு உங்களுக்கு தோணும். ஆனால் எங்களுக்கு நடக்கிற டெய்லி அந்த திங்ஸில் உங்களுக்கு புரியாது. எவ்வளோ விஷயத்தை கிராஸ் பண்ணி வருவோம் தெரியுமா? என் முகத்தை எனக்கு பிடிக்குமான்னு கேட்டால் பிடிக்கவே. நான் சின்ன வயசுலலாம் இந்த மாதிரி நினச்சதே கிடையாது. வளர எப்போ என் மனசுக்குள்ள இது வந்து பதிய ஆரம்பிச்சதுன்னு கூட தெரியாது. சரிடி, அழாதடி. எதுக்கடி இப்படி அழற? பாரு, அழாதடி. இங்கே பாரு, என்ன பாருடி. அழாதா. என்னால் தாங்க முடியலடி. இங்கே பாரு. இல்லை, போங்க. உங்களை நான் பார்க்காம இருந்தாலே அழமாட்டேன். ஏன் இப்படி பண்ணுறீங்க? என் பின்னாடி வராதீங்க. இந்த 1 வீக்காக நான் ரொம்ப நிம்மதியாக இருந்தேன். இன்னைக்கு உங்கள் முகத்தை பார்த்ததுலேருந்து அழுதுட்டு மட்டும்தான் இருக்கேன்.
என்னால் சிரிக்க கூட முடியல. ஏன்னு கேளுங்களேன். சரி, ஏன் நான் உன்னை பார்க்குறதால என்ன ஆகுது? ஆமாம், நீங்கள் என்ன பார்க்குறதால எனக்கு இன்னும் ஹெசிடேட் ஆகுது. என்னால் உங்கள் முன்னாடி உட்காந்துட்டு ஒரு பச்சை தண்ணி கூட குடிக்க முடியல. இதில் பாப்கார்ன் சாப்பிட்டேன்னா நான் எப்படி சாப்பிடுவேன்? அப்படி என்னடி ஒன்று பண்ணிட்டேன்? இல்லை, உங்களுக்கு புரியாது. அது கேர்ள்ஸ் திங். அப்படி என்னடி வச்சுருக்கீங்க? அந்த கேர்ள்ஸ் திங்களா? என்ன வச்சுருக்கீங்க? ஒன்று சுற்றி நீயே ஒரு வட்டத்தை போட்டுக்கிட்டு அதுக்குள்ளாலே உட்காந்துட்டு இருக்கணும். அதுக்கு யாரும் என்னடி பண்ணுவா? அது பாரு, நான் ஒன்று லவ் பண்ணுறேன், ஒன்று தான் கல்யாணம் பண்ணிப்பேன். இல்லை, பாரு, நீ அழகுடி, எனக்கு நீ அழகு. இல்லை, கொல்லாதடி என்ன. ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மென்ஸ் ரெஸ்ட் ரூம் உள்ளால போயிருப்பார். நீங்கள் அப்படியே வெளில வர மாதிரி இப்போ அழுதுகிட்டு கண்ணை தொடச்சிக்கிட்டு அப்படின்னு நின்றுட்டுருக்கீங்க. சிஸ்டர், இங்கே யாராவது கிட்ஸை கூப்பிட்டு வந்தாங்களா? இல்லை சிஸ்டர். நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன் கிட்டே இருக்கிற ரெஸ்ட் ரூம் ட்ரை. ஓகே சிஸ்டர், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி அப்படியே வெளில போயிருப்பாங்க. ஏண்டி, எதுக்கு போ? இதுக்கு இல்லை, ப்ளீஸ், எனக்கு நிம்மதி வேணும். எனக்கு உண்மையாலுமே ஃப்ரீயாக மூச்சு கூட விட முடியல. விட்டுடுறீங்களா ப்ளீஸ்? உங்களுக்கு கெஞ்சி கேட்குறேன், உங்கள் காலில். போகிற எதுக்கு இந்த மாதிரி பண்ணுறப்போ? உன்னை என்னடி பண்ண? உன்னை லவ் பண்ணுறேன்றேன், உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். உன் வீட்டை வந்து பேசணுமா? பேசுகிறேன்டி. இல்லை, அந்த மாதிரிலாம் மட்டும் பண்ணிடாதீங்க ப்ளீஸ். கையெடுத்து. சரி, கை கீழே படும். கையை கீழே போடுறேன். எனக்கு கையெல்லாம் ஒரு மாதிரி நடுங்கிற மாதிரி இருக்கு. நான் திரும்ப போயிட்டு உட்காந்துக்கிறேன். உங்களை பார்க்கக்கூடாதுன்னு ஆசைப்படுறேங்க. ப்ளீஸ்ங்க, என்னை ஃபாலோ பண்ணாதீங்க, என்னை பார்க்க ட்ரை பண்ணாதீங்க ப்ளீஸ். என்னால் அப்படிலாம் இருக்க முடியாது, உன் கூட தான் இருப்பேன். பட் ஒரு 2 டேஸ்க்கு மட்டும் நான் அதுவும் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கேன். போட்டுமா? சரி, போ. தேங்க்ஸ். இது போகிற கை 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 விடுங்க, கையை விடுங்க. இல்லை, 2 டேஸ் உன்னை எந்த டிஸ்டர்பும் பண்ணக்கூடாதுன்னா அதுக்கு எனக்கு வேணும். இல்லை, தள்ளுங்க. இல்லை, என்ன பண்ணுறீங்க? வேண்டாம் கிட்ட வராதிங்க. வேண்டாம், இந்த பப்ளிக் அசிங்கமாக எதுவும் பண்ணாதீங்க ப்ளீஸ். எனக்கு பயமாக இருக்கு. வேண்டாம், தியேட்டர்லேயே ஒரு மாதிரி கேவலமாக நடந்துக்கிட்டீங்க. ப்ளீஸ் வேண்டாம், ப்ளீஸ் வேண்டாம். சரி சரி சரி, ஒன்றும் பண்ணல. அழாதடி. சரிடி, அழாத. எதுக்கடி இப்படி அழாத? இதை பாரு, நீ அழுதான்னு வச்சுக்கேன், எழுத்து வச்சு. இல்லை, நான் அழலை. ஓகேடா கைஸ், இந்த பாட்டு அப்படியே எங்கே கட் ஆகட்டும். ரொம்ப த்ரோட்டு இதாக ஆகிடுச்சு. கொஞ்சம் லென்த்தியாக தான் அந்த தடவை போட்டிருக்கேன். ஓகேங்களா, சீக்கிரமே சீரியஸ் 4 பார்க்கலாம். ஓகேடா கைஸ், பை.